ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நாமும் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு 2 டம்ளர் அரிசி, சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். அது 2 டம்ளர் அரிசி எடுத்து அது ஒரு ஊற வச்சுருவோங்க. அது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அதுக்குள்ளே சிக்கனை கழுவிட்டு வந்துட்டேன். அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு கரம் மசாலு, தனி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கறி மசால் தூளுங்க. அதை போட்டு உப்பு போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. அதை ஊற்றி அப்படியே நல்லா பிசைஞ்சு வச்சுருவோங்க. அது அப்படியே 1/2 மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நறுக்கிடலாமா? வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியும் நறுக்கிடுவோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுப்போங்க. பற்ற வச்சு குக்கரை வச்சுருவோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. அந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டுங்க. சூடானது கொஞ்சோண்டு ஆயில் போட்டுப்போங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டை, அன்னாசிப்பூ, இலை, ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டுப்போங்க. 2 பல்லாரி வெங்காயம், பெரிய பல்லாரி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை அதில் போட்டுப்போம். அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு தக்காளி நீளமாக அரிஞ்சு அதையும் போட்டுக்கிறேங்க. அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம். உப்பையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோங்க. இதனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிலே போட்டுப்போங்க. போட்டு அதையும் சேர்த்து அந்த பச்சை மணம் மாறணுங்க. அப்போ தான் அது வரையும் வதங்கணும். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேங்க. கொஞ்சோண்டு புதினா போட்டுப்போங்க. நான் கொத்தமல்லிலாம் இப்போதைக்கு போட மாட்டேங்க, புதினா மட்டும்தான் போடுவேன். இந்த நேரத்தில் நான் சிக்கன் பிரியாணி மசாலா இருக்குல்ல, அதை போட்டுக்கிறேங்க. அதையும் போட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மசாலா தடவி சிக்கனே, அந்த சிக்கனையும் இதிலே எடுத்து போட்டு சேர்த்து வதக்கிப்போங்க. இந்த சிக்கன் வதங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை களைஞ்சிட்டு வந்துடலாம். அப்படியே சிம்மிலே இருக்கட்டுங்க. வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசியை களைஞ்சிட்டு வந்துடுவோம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அது 1/2 மணி நேரம் ஆகுது ஊறி. அதை எடுத்துகிட்டு வந்து களைஞ்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து அந்த கறியை பாருங்கள், இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருக்கா? இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை ஊற்றிப்போங்க. தயிரை ஊற்றி நல்லா பிரட்டிப்போங்க. இது நல்லா கறியோட எல்லாத்துலேயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிப்போங்க. நல்லா மணமாக இருக்குங்க. பிரட்டியாச்சு. இப்போதைக்கு ஒரு கிளாஸ்க்கு 2 டம்ளர் தண்ணிங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தேவையான உப்பு போட்டிருக்காங்க. கொதிக்குது. கொதித்தது நம்ம அரிசியை போட்டுக்கிறோங்க. அரிசியை போட்டு நல்லா ஒரு எலுமிச்சை பழத்தை அறுத்து அதையும் அதில் ஊற்றிப்போங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கிண்டி மூடி வச்சுருவோங்க. ஒரு 2 விசில் விட்டுட்டு பார்ப்போங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நம்ம இதோ 2 விசில் விட்டுட்டோங்க. நல்ல ஹைலே வச்சு தாங்க விட்டுருக்கிறேன். 2 விசில் விட்டுட்டு நல்லா வாசமாக இருக்குது. விசில் அடங்கிட்டு இறக்கி பார்ப்போமா? இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினாவும் போட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா பொல பொலன்னு வந்திருக்குது நம்ம பிரியாணி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.